ஒன்றுக்கு மேற்பட்டு இருக்கும்போது ப்ளூரல் இல்லையா? சிங்குலர்னா ஒருமை, ப்ளூரல்னா பன்மை. ஸோ அப்போ வந்து எஸ் போட போகிறோம். 2, 3 விதங்கள்ல எழுத முடியும். ப்ளூரல்ல பொதுவாக ஜென்ரலா வந்து நாம் எப்படி பழங்கள், காய்கறிகள், கள் போடுறோம் இல்லையா? காயில், கள் போடுறோம். அந்த மாதிரி எஸ் போடுவோம் பொதுவா. அப்போ லேம், லேம்ஸ், லேம்ஸ். ஸோ அங்கே எஸ் போட்டால் கூட நான் சொல்லும்போது பாருங்கள் எஸ்ன்னு சொல்கிறேன், ஆனால் உச்சரிக்கும் போது ஸுன்னு சொல்கிறேன். ஓகே, லேம்ஸ். பிக்கு அப்புறமேல்பட்டு எஸ் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ப்ளூரலில், பிக்கு அப்புறம் ப்ளூரலில் எஸ் வந்துச்சுன்னு சொன்னால் ஸுன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், உச்சரிக்கணும். லேம்ஸ். ஓகே, 5 லேம்ஸ் இருக்குது. 5 ஆட்டுக்குட்டிகள் இருக்குது. இப்போ இதே மாதிரி நம்ம தமிழ்லேயும் பாருங்கள், தமிழில் வந்து ஓர் ஆடுன்னு சொல்லுவோம், ஒரு ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆன்றது வந்து வேவலில் வந்துச்சுன்னு சொன்னால், உயிரெழுத்தில் வந்துச்சுன்னு சொன்னால் ஓர்னு யூஸ் பண்ணுவோம். ஒரு மாடு என்று சொல்லுவோம். மாடு, மா என்பது வந்து உயிர் மெய் எழுத்தாயிடுச்சு, ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு. அப்போ ஒரு சொல்லுவோம். இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. உயிரெழுத்தில் துவங்குச்சுன்னு சொன்னால் ஓர் இலை. தமிழ்லேயே இந்த இலக்கணம் இருக்குது. ஓர் இலை, ஓர் ஆடு, ஒரு கன்று அப்படி சொல்லணும். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆங்கிலத்துலேயும் இருக்குது. ஆங்கிலத்தில் வந்து வேவலில் வந்து உயிரெழுத்தில் துவங்குச்சுன்னு சொன்னால் அதுக்கு ஏஎன்னு போடுவோம், ஆன் போடுவோம். நவுனுன்னா பெயர்ச்சொல். இப்போ ஆடு, ஆட்டுக்குட்டின்னும் போது அதெல்லாம் வந்து பெயர்ச்சொல். ஒரு பெயர் வந்து ஒரு பொருளுக்கான பெயரோ அல்லது ஒரு விலங்குகளுக்கான பெயரோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து பெயர்ச்சொல். அதுக்கு இந்த பெயர்ச்சொல்லுக்கு மாத்திரம்தான் ஏ, ஆன், த. இதுக்கு இந்த ஏ அண்ட் தலாம் வந்து டிட்டர்மினர்னு சொல்லுவோம். டிட்டர்மின் பண்ணுறோன்னா வந்து குறிப்பாக சொல்லுகின்றோம். ஒரு ஆடா, இந்த ஆடா, இந்த குறிப்பிட்ட ஆடா, எங்கள் வீட்டு ஆடா, உங்கள் வீட்டு ஆடா, யோ கோட், யோ கிட், இந்த மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறது. அதுக்கு தான் டிட்டர்மின் பண்ணுறோம். ஓகே, ரொம்ப இலக்கணமாக நான் இப்போ வந்து விளக்கமாக போகிறதில்ல, இந்த செய்தியை மாத்திரம் சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து வேவலில் வந்து ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால் ஆன் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாகன்னு சொல்கிறோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சரளமாக வந்து ஆங்கிலத்தில் பேசவும், தமிழில் பேசவும், மொழிபெயர்க்கவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த சரளம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக அப்படின்றது சொல்ல முடியும். வெறும் இது உதாரணத்துக்கு தான் நான் சொன்னேன். இது மாதிரி பல வார்த்தைகள் இருக்குது. கொஜென்ட்டாக பேசணும், அதாவது வந்து கோர்வையாக பேச வேண்டும். இசையில் எப்படி கார்வைன்னு சொல்கிறோம், கார்வை தான், கோர்வையை தான் வந்து கார்வை சொல்கிறாங்க. கோர்வையாக பேச வேண்டும். ஸோ இப்போ வந்து ஆன் ஆப்பிள், ஒரு ஆப்பிள் பழம்னா அதுக்கு ஆன் ஆப்பிள் போடுவோம். ஒரு